ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸில் சிம்பிளான ஒரு டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து சென்டர் மார்க் பண்ணி கழுத்து தைச்சு திருப்பி இருக்கிறேன். இப்போ கேன்வாஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸை நம்ம வந்து ஒரு 3 லேயராக வந்து மடிச்சிடலாம். இந்த மாதிரி 3 லேயராக மடிச்சுட்டு இதில் ஒரு டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். நமக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி டிசைன் தான் வந்து நான் வந்து பண்றேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் வரைஞ்ச மாதிரியே வந்து கட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு அன்ஈவன் அந்த மாதிரி வந்து ஃபினிஷிங்ல தான் வந்து இருக்கணும். ஏன்னா அப்பதான் பார்க்கறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி நமக்கு வந்து தெரியும். அதுக்காக தான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு இதுக்காக தான் நம்ம வந்து அந்த 3ஐயும் வச்சு ஒன்றா வந்து கட் பண்ணுறது. அப்போ தான் நமக்கு 3மே ஒரே சைஸில் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணியிருக்கிறேன் டிசைனுக்காக. இப்போ இதில் நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை தையல் போட்டுக்கிட்டாலும் சரி. நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது நீங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே ஷேப்பில் அப்புறம் தான் நம்மளால் வந்து பிசுறு தெரியாத மாதிரி வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளால் வந்து இதை மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்ததை ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு நீடில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஃபோல்டிங்க இப்படி வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து வந்துடும். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து 3 ஃப்ளவரையும் வந்து மடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ளவரை இந்த மாதிரி வந்து பின் போட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம லேஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு லேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றியும் வந்து நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஒரு லைன் வந்து லேஸ் வந்து எடுத்துருக்க கோல்டன் கலர், இது வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே நெக்குக்கு வந்து ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.